தசநாமாக்களை கொண்டுள்ள ஒரு கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். விண்ணுலக தேவர்கள், மண்ணுலக மாந்தர்கள் என்று அனைவரும் விரும்பி எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு சஞ்சாரம் இன்று நிகழப்போகிறது. அதுதான் சனிப்பெயர்ச்சி திருவிழா. கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் பலவாறாக சொல்லப்பட்டுள்ளது. குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டிற்கு ஒரு முறை சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகம். ராகு பகவான் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகம். இதில் குறிப்பாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மட்டுமே மாதங்கள் கடந்து வருடங்கள் சுமார் 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டு சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகமாக விளங்குகிறது. மந்தோ மந்த கதிஷ்செய்வ சுபம் தத்யாத் சதாவயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம். த கிரக ஸ்லோ அண்ட் ஸ்டடி பிளானட் அப்படின்னா அது சனீஸ்வர பகவான் தான். கர்மதாதா அப்படிங்கிற நாமம் அவருக்கு மட்டுமே உரியது. தர்மவான் அப்படின்னாலும் அதுவும் அவருக்கே உரிய ஒரு சொல். அந்த வகையில் நீதி பரிபாலனம், நீதி சாம்ராஜ்யம், சட்ட சாம்ராஜ்யம், இவ்வாறு பல காரகத்துவத்தோடு விளங்கக்கூடிய ஒரு கிரகமாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் விளங்குகிறார். அந்த வகையில் ஒரு விசேஷமான ஒரு சனிப்பெயர்ச்சி. இது நாள் வரையில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியில் அருள் பெற்று அருள்களை கொடுத்து வந்துள்ளார். கும்பராசி அப்படிங்கிறது சனி பகவானோட சொற்சேத்திரம் என்று பெயர். அந்த வகையில் இன்று ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். காலை 8:24 இன்னும் சில நிமிடங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மீன ராசி என்பது குருவினுடைய வீடு. குருவினுடைய வீடு, குரு என்பவர் சுபகிரகம். சுபகிரகத்தினுடைய வீட்டில் ராஜகிரகம். ஒரு விசேஷமான ஒரு சனிப்பெயர்ச்சி. சுபகிரகம் என்கின்ற வகையில் சுப யோகங்களை தருகின்ற வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி அமையப்பெற்றிருக்கிறது. பொதுவாக கோச்சார ரீதியாக கிரகத்தினுடைய சஞ்சாரங்களையும் ஜாதக ரீதியாக கிரகத்தினுடைய சஞ்சாரங்களையும் அறிந்து தெரிந்து கொள்ள அனைவரும் விரும்புவார்கள். அந்த வகையில் கோச்சார ரீதியாக இந்த பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை ரொம்ப ஆவலா பொதுவாக எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் துவக்கமாக அமைந்துள்ளது. 7.5 வருஷ சனி பகவான் இன்னைக்கு உங்க ராசிக்கு உள்ள பிரவேசம் பண்றார். அதனால அவரை இருகரம் கூப்பி சிரம் தாழ்ந்து வருக வருக என்று வரவேற்று உபசாரங்களை செய்து தில தீபமேற்றி அவருக்கு பிரீதியான பூஜைகளை செய்து அயன சயன விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 12ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கின்ற சனி பகவானை வரவேற்க வேண்டிய ஒரு நல்ல தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையப்பெற்றிருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு விரயச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுப விரயமாக அமைய எம்பெருமான் அருள் செய்வார். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற சுப லாபச்சனியாக சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமையப்பெற்றிருக்கிறது. சனி பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தானம் அப்படின்னா இந்த 11ஆம் இடத்தை சொல்லலாம். ரிஷபராசிக்கு எப்போதும் தர்ம கர்மாதிபதி. அதுபோல் ரிஷபராசியினுடைய கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரனும் சனியும் எப்போதும் நட்பு கிரகம். அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி சுக்கிர யோகத்தை தரக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக நன்மையான பலன்களை இந்த சஞ்சாரத்தின் வாயிலாக பெறப்போகிறார்கள். இன்று முதல் அது துவங்குகிறது என்றே சொல்ல வேண்டும்.
அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தசம ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார். அது 10ஆம் இடத்துல இந்த சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைய பெற்றிருக்கிறது. மிதுன ராசி என்று சொன்னாலே மிதுன ராசிக்கு அதிபதியாக உள்ளவர் புத பகவான். புதனும் சனியும் எப்போது நட்பு கிரகம். அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி 10ஆம் இடம் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு சமமான பலன்களை தரவல்லது. எனவே உரிய பூஜைகள் மூலம், வழிபாடுகள் மூலம் இந்த ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் இடத்தினுடைய சஞ்சாரத்தை மிக சுலபமாக, எளிதாக அவருடைய அருளை பெற்று கடந்து விடலாம். அடுத்ததாக கடகராசி. இது நாள் வரையில் அஷ்டமச்சனியினுடைய காலம். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு, துயரப்பட்டு துயரப்பட்டு, துன்பப்பட்டு துன்பப்பட்டு, இப்படி எல்லாம் சொல்றதுன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு தான். என்ன இன்னல் பட்டு, அல்லல் பட்டு, துன்பப்பட்டு இப்படின்னு எந்த பதத்தை போட்டாலும் இவாளுக்கு ஒரு பொருந்தும். அந்த வகையில கடகராசிக்காரர்கள் பெற்ற துன்பத்திற்கு அளவே கிடையாது. அதற்கெல்லாம் ஒரு விமோச்சனமாக இன்று முதல் அவர் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமையப்பெற்றிருக்கிறது. எனவே சுப லாபச்சனியாக, பாக்கியங்களை தந்தருளும் பாக்கியச்சனியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையப்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக சிம்மராசி. இது நாள் வரையில் 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது 8ஆம் இடத்திற்கு அஷ்டமச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமத்தில் சனி இருக்க எத்திசைக்கும் இடையூறுகள் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் திசையிலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். அந்த வகையில் இந்த அஷ்டமச்சனி உரிய பூஜைகள், வழிபாடுகளை மேற்கொண்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற்று இந்த அஷ்டமச்சனியின் காலத்தை எளிதாக அவருடைய அருளால், அவருடைய அனுக்கிரகத்தால் நாம் கடந்து விடலாம். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த அஷ்டமச்சனி காலமாக இருந்தாலும் வழிபாடுகள், ஸ்தோத்திர பிரியன். எனவே ஸ்தோத்திரங்களையும் வழிபாடுகளையும் செய்பவர்களுக்கு நன்மையை செய்யும் கிரகமாகவே அவர் விளங்குவார். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்கு கண்டக சனி என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் 7ஆம் இடத்திற்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் ஒரு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை தர உள்ளார். எனவே உரிய வழிபாடுகள், சனி கிரகத்திற்கு உரிய பூஜைகளை செய்து நற்பலன்களை பெற கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக துலா ராசி. 6ஆம் இடத்திற்கு சுப சஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற வகையில் இந்த சஞ்சாரம் மிக நன்மையான பலன்களை இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வழங்க உள்ளார். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடத்திற்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை தர உள்ளார். உரிய பூஜைகள், வழிபாடுகளை மேற்கொள்வது நற்பலன்களை பெற உதவும். அதுபோல் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. ஏற்கனவே நான் சொன்னது அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனின்னா 8ஆம் இடம். அர்த்த அஷ்டமம் அப்படின்னா 8ல் பாதி. 4ஆம் இடத்திற்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அந்த வகையில் இந்த அர்த்தாஷ்டமச்சனியை அவருடைய வழிபாடுகள், உங்க ராசி கிரகம், உங்க ராசியாதிபதி வேற குரு கிரகம். அதனால உரிய வழிபாடுகளை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு மேற்கொண்டு எளிய பரிகாரங்களை செய்து வழிபடுவது நன்மைகளை பெற உதவும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 7.5 ஆண்டுகள் படாத பாடுபட்டு இந்த 7.5 சனியை நிறைவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு இது நாள் வரையில் 2ஆம் இடத்தில் இருந்த சனீஸ்வர பகவான்
தற்போது 3ஆம் இடத்திற்கு சுப தைரிய சனியாக தைரியங்களை தந்தருளும் சனி, சுப லாபங்களை தந்தருளும் சனி, சுப யோகங்களை தந்தருளக்கூடிய வகையில் இந்த மகர ராசிக்கு நற்பலன்களை வாரி வழங்க உள்ளார். அது மட்டும் இல்ல, மகர ராசிக்கு அதிபதியே அவர்தான். அதனால ரொம்ப ஒரு நற்பலன்களை இந்த சனிப்பெயர்ச்சியின் வாயிலாக பெற முடியும். அடுத்ததாக கும்பராசி. இது நாள் வரையில் உங்க ராசியில தான் சனீஸ்வர பகவான் இருந்தார். இன்னைக்கு இந்த நிமிடத்துல இந்த 8:24 இருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். ஜென்மச்சனியினுடைய காலம் நிறைவு பெற்று துதிய தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற வகையில் 2ஆம் இடத்திற்கு பாதசனியாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்ததாக இன்னைக்கு பெயர்ச்சியே உங்க ராசிக்கு தான். அதுதான் மீன ராசி. உங்க வீட்டுக்கு தான் சனீஸ்வர பகவான் அடி எடுத்து வைக்கிறார். 8:24 வீட்டில் ஒரு நல்ல ஒரு கோலம் போட்டு சனீஸ்வர பகவானை நன்னா மனதார பிரார்த்தனை பண்ணி உங்க வீட்டு இல்லத்துல ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி தரும். ஏன்னா ஒரு ராஜகிரகத்தினுடைய பிரவேசம் இன்னைக்கு உங்க ராசிக்கு வரக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது. சனிப்பெயர்ச்சி. உங்க ராசிக்கு சனி பகவான் ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருந்தவர் இன்னைக்கு உங்க ராசிக்குள்ளே பிரவேசம் பண்றார். எப்படி நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா வாசல்ல ஒரு மாவள தோரணம் கட்டி வாழை மரம் கட்டி எப்படி ஒரு வரவேற்பு தோரணையில இருப்போமோ அதே மாதிரி உங்க ராசிக்கு பிரவேசம் பண்றதுனால ஒரு தீபங்கள்லாம் வீட்டில் ஏற்றி வச்சு அவரை வழிபாடுகள்லாம் பண்ணி வருக வருக என்று உபச்சாரங்களை மேற்கொண்டு அவரை இந்த மீனராசிக்காரர்களை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்னும் 5 ஆண்டு காலங்கள் உங்க ராசியில தான் இருக்க போற. ஏன்னா இப்ப ஜென்மசனி, அடுத்தது வரக்கூடியது பாதசனி. இந்த ஜென்மசனியை உரிய பூஜைகள் பரிகாரங்கள் முடிந்தால் திருநள்ளாருக்கே ஹோம பூஜைகள் செய்வது, ஆலயத்தினுடைய பூஜைகள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன. அர்ச்சனை, அபிஷேகம், ஹோமங்கள் அவளுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி பூஜைகளை எல்லாம் செய்து தானங்களை எல்லாம் கொடுத்து அவருக்கு பிரீத்தி பண்றதுன்னு பேரு. சனி கிரக பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பத்தில் சொல்லுவாங்க. அந்த வகையில் எளிய பரிகார பூஜைகளை எல்லாம் செய்து அவருக்கு பிரீத்தியான தில தீபம், அவருக்கு மிகவும் பிரீதியான எள்ளு சாதம் அதை காக்காய்க்கு வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு சுவாமியை நினைச்சுட்டே இருந்தா எல்லாருக்கும் நற்பலனே கொடுக்கும். நீதி வழியிலும் நியாய வழியிலும் தர்மத்தை சிந்தனையில் இருப்பவர்களுக்கு எப்போதும் நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இந்த சனீஸ்வர பகவான் விளங்குகிறார். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் சனீஸ்வர பகவானுடைய அனுக்கிரகம், அருள் பார்வை உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது. அதனால எல்லா ராசிக்காரர்களும் மேஷராசி முதல் மீனராசி வரை அனைவரும் திருநள்ளாறு வாருங்கள். நலத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தில தீபமேற்றி வழிபாடுகளை மேற்கொண்டு அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக திருநள்ளாற ஒரு எதுலேருந்து சொல்றாங்க இந்த பழக்க வழக்கம், எதனால இதை அடாப்ட் பண்றாங்கிறதே ஒரு தெரியாத ஒரு சூழல்லாம் இருக்கு. சாஸ்திர விரோதமான விஷயங்களையும் ஜோதிடத்திற்கு புறம்பான ஒரு நடைமுறைகளும் இங்கு தவறா எல்லாரும் புரிதல்ல இருக்காங்க. திருநள்ளாறுல கொடுக்கப்படுகின்ற விபூதி பிரசாதம், தேங்காய் பழம், அந்த மஞ்ச பையோட தூக்கி ரோட்ல கடாசிட்டு போறது, தலையை சுத்தி கீழே வச்சுட்டு போறது அப்படிங்கிறது எங்கேயும் சொல்லப்படாத ஒரு விஷயம். இந்த ஆலயத்தில் உங்க பேர்ல பூஜை எல்லாம் செய்து இந்த பிரசாதத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போகணும். அந்த வீட்டுக்கு எடுத்துன்னு போனாக்க பரம கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். அவர் ஒரு கற்பக விருட்சம், காமதேனு, அருள் கொடுக்கறதுல அவரை மாதிரி ஒரு மூர்த்தியை நீங்க பார்க்க முடியாது. சகல லோக சஞ்சாரன், அந்த வகையா அவ்வியாஜ கருணாமூர்த்தி, அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தியினுடைய பிரசாதத்தை நீங்க எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அந்த வீட்டில் உள்ளவாளுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு பூஜை ரூம்ல வச்சு அந்த விபூதி குங்கும பிரசாதத்தை
அவர் ஞாபகார்த்தமா தினந்தோறும் எடுத்து நீங்க பூசிட்டு வந்தாலே உங்களுக்கு மந்திரமாவது நீரு என்கின்ற வகையில் ஒரு சகலவிதமான நன்மைகளையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற இந்த பிரசாதங்கள் வாயிலாக அனைவரும், வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் நல் வாழ்வை பெற முடியும். அதனால அவசியம் இந்த பிரசாதத்தை எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துன்னு போகணும்னு இந்த நல்ல நேரத்தில், இந்த நல்ல நாளில், சனிப்பெயர்ச்சி நாளில் நான் தெரிவிச்சுக்கிறேன். சனிப்பெயர்ச்சி இன்னைக்கு முடிஞ்சிடுத்து. இப்ப 8:24 மணிக்கு மகா தீபாராதனையோட சனி கிரகத்தினுடைய சஞ்சாரம் மீனராசிக்கு பிரவேசம் ஏற்பட்ட பிறகு இன்னைக்கு வர முடியலையே, திருநள்ளாருக்கு என்னைக்கு போறது, சனிக்கிழமை மட்டும்தான் போகணுமா அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள். இன்றிலிருந்து 48 நாட்கள், ஒரு மண்டலம் பூஜைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் இந்த 48 நாள்ல என்னைக்கு நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னாலும் இந்த சனிப்பெயர்ச்சி தரிசனம் பண்ண பரிபூர்ணமான ஒரு பலன் கிடைக்கும். அது மாதிரி சனிக்கிழமை மட்டும்தான் வரணும், பாக்கி நாள்ல வரக்கூடாது அப்படின்னு அதுவும் ஒரு தவறான புரிதல். என்ன, இந்த ஆலயத்துல பிரதான மூலமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ பிராணாம்பிகா சமேத தர்பாரண்யேஸ்வர பெருமான். குளம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை, குலவரையின் மடப்பாவை இடப்பாலானை, மலம் கெடுத்து மா தீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை, பிறை தவழ் செஞ்சடையினானை, ஜலம் கெடுத்த தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை, நானடியேன் நினைக்கப் பெற்று உய்ந்தவாறே அப்படிங்கிறது தான் இந்த தேவார பாடல். குலத்தையும் கொடுக்கக்கூடியவர், கோல்ன கிரகங்களுடைய, கோல்ன கிரகம்னு அர்த்தம், கிரக தோஷத்தை போக்கக்கூடிய மூர்த்தி, சகல பாபங்களையும் போகக்கூடிய மூர்த்தி. அப்பேற்பட்ட சுயம்பு மூர்த்தியாக இந்த தர்பாரண்யேஸ்வர பெருமான் மூலவராக வீற்றிருக்கிறார். சிவன் சன்னதி மூலவராக பிரதான மூர்த்தியாக உள்ளே அமைய பெற்றிருக்கிறது. அதுபோல் இடதுபுறத்தில் ஸ்ரீ பிராணாம்பிகை சன்னதி, சுவாமி சன்னதி, இந்த பக்கம் அம்பாள் சன்னதி, அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல கிழக்கு முகம் நோக்கி அபயகஸ்தத்தோடு சின்முத்திரையோடு காக வாகனத்தில் தனி விமானம், தனி சன்னதி கொண்டு வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை வழங்கக்கூடிய திருமுகத்தோடு, சின்முத்திரையோடு கூடிய அபயகஸ்தத்தோடு அருள் பாலிக்கின்ற மூர்த்தியாக விளங்குகிறார். அதனால எல்லா நாளையும் தரிசனத்துக்கு வரலாம். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் சனி ஹோரன் இருக்கு. அந்த டயத்தில் நம்ம வழிபாடுகளை மேற்கொள்றது கூட நற்பலன்களை பெற உதவும். அதையும் தாண்டி ஒன்று சொல்லலாம், சனீஸ்வர பகவானுக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கோ அதை பார்த்து தரிசனம் பண்ணா இன்னும் பன்மடங்கு பலன்களை பெற உதவும். அதனால சனி கிரகத்தினுடைய யந்திரத்தினுடைய அமைப்பை என்று பார்க்கும் பொழுது 45 என்ற எண்ணை அடிப்படையாக கொண்டுதான் சுவாமியோட யந்திரம்லாம் அமைய பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையிலும் இந்த 48 நாள் நீங்க தரிசனத்துக்கு வரலாம். 45ங்கிறது 3 பட்சம். அதனாலதான் 48 நாட்கள் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அதனால எல்லோரும் வாருங்கள், மந்தனுடைய அருளை பெற்று சகலவிதமான சௌக்கியங்களையும் பெற கேட்டுக்கொள்கிறோம்.